Hi dear friends, welcome back to my channel Nosy's Handwork. இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த பியூட்டிஃபுல்லான crochet ஷூஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம 2 to 3 year old கிட்டுக்கு வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஷூஸ் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா crochet tutorial வீடியோஸ் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வந்து crochet மெட்டீரியல் சப்ளைஸ் ஹூக்ஸ் crochet yarns வேணும்னா நம்மளோட நோசி ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அஃபோர்டபுளான ரேட்டில் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சோல்லேருந்து பண்ணுவோம். இந்த ஷூ பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். பண்ண பிறகு லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு இந்த பட்டன் வந்து பண்ணுவோம். இது வந்து நான் ப்ரேஸ்லெட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதில் இருக்க பீடை தான் நான் வச்சுருக்கிறேன். பட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட பீட் இருந்தாலுமே நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஷூ. குழந்தைங்களுக்கு போட்டால் சாஃப்டாகவும் இருக்கும், ஸ்ட்ரெச்சாகவும் ஆகும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொல்கிற சைஸ் வந்து 2 to 3 year old கிட்டுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இன்னும் நியூ பார்ன் 6 month ஓல்டுக்குமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த ஷூ பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஷூவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த போ மாதிரி பண்ணி நான் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இது பட்டன் இல்லை, ப்ரேஸ்லெட்டில் இருந்து பிஞ்சு வந்து இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த ஃப்ளார் ப்ரேஸ்லெட்டில் இருந்து. ஸோ அந்த பீடை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து எனி பீட் எல்லாம் பட்டன்ஸ் எதுனாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் வந்து 2 to 3 year old கிட்டுக்கு வந்து உள்ள சைஸ் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல்லே நியூ பார்ன் கிட்டுக்கு 6 month ஓல்டு கிட்டுக்கு வந்து ஷூ சைஸ் எல்லாம் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ இதோட சோல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸோ 5 inches இருக்கும். நான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த சோல் வந்து நான் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்குமே இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15.2 centimeter inches. ஓகேவா, உங்களுக்கு இங்கே வந்து பட்டன் வந்து இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இன்சைடு வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு யார்ன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற யார்ன் வந்து பார்த்திங்கன்னா கங்காவில் டிசையர் பிராண்ட் டிசையர் 100% அக்ரலிக் 4-ply yarn மீடியம் வெயிட். ஸோ மீடியம் வெயிட்னு சொல்லும் போது தான் நமக்கு வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து காட்டன்லேயே 4-ply yarnல வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம லெஃப்ட் லெக் ஷூக்கு வந்து பண்ணியிருக்கிறோம். ரைட் லெக்குக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து இங்கேருந்து இங்கே வரும். ஓகேவா, மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. உங்களுக்கு இதே யார்ன் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட யார்ன்ஸ் ஹூக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த யார்ன் அடுத்து பார்த்திங்கன்னா ஹூக் சைஸ் 3.5 mm ஹூக் சைஸ், சிசர்ஸ், யார்ன் நீடில், அப்புறம் நான் காமிச்ச மாதிரி இந்த பட்டன்ஸ். நீங்கள் வந்து எனி பீட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஃபேன்சி பட்டன்ஸ் எல்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து க்ளூ தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டிச் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட், chain 20, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓகே, 20 செயின்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயின் இது ஃப்ரெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டு 2 செயின்ஸை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேர்ட் செயினில் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே, yarn ஓவர். தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் 2 லூப்ஸ் டபுள் க்ரூஷேக்கு, அடுத்து வந்து 2 லூப்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணணும். இந்த வி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 more டைம் டபுள் க்ரூஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 16 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் டபுள் க்ரூஷே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 16 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 4 5 14 15 16 1 டபுள் க்ரூஷே 16 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டிச் வந்து லெஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. 1 2 டெய்லோடு சேர்த்து ஒர்க் பண்ணுங்கள். 3 4 5 6 7. ஓகே, 7 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியாச்சு. லாஸ்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட் இந்த சைடில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்டிச்சிலேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கிராஸாக தெரியும். 1 2 3 4 5 6. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் 16 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 2 3 4. ஸோ உங்களுக்கு கண்டுபிடிக்க வந்து கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே வந்து நம்ம டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இந்த 7 டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம். இங்கேருந்து 1 மேலே ஒரு டபுள் க்ரூஷே, 2 3, இந்த 4th ஒன்றுக்கு மேலே இந்த டாப் ஸ்டிச்சில் 4th டைம். ஸோ இப்படியே நீங்கள் 16 டைம்ஸ் பண்ணிட்டு வாங்க. 5th மேலே 1 டைம் டபுள் க்ரூஷே. 14 15 16. ஓகே, ஸோ இங்கே கவுண்ட் பண்ணி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இப்போது நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டிச்சில் வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணணும். இங்கே வந்து 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த லாஸ்ட் ஸ்டிச் இதில் வந்து இங்கே பாருங்கள் 2 வந்திருக்கு பாருங்கள் டபுள் க்ரூஷே. ஸோ இதே லாஸ்ட் ஸ்டிச்சில் ஆப்போசிட்லேயும் நம்ம 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணுறோம். 1 2. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் எடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இந்த ரவுண்ட் 1ல் உங்களுக்கு டோட்டலாக இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா
43 ஸ்டிச்சஸ் வந்து இருக்கும். இதுதான் நம்ம ஷூவோட ரவுண்ட் 1. இப்போ நம்ம ரவுண்ட் 2 செயின் 1 ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த சேம் ஸ்டிச்சிலேயே 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணிவிட்டு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 more டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச்லேயும் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே. 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறோம். அடுத்து 9 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 9 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. யானும் ஒரு எதுவும் பண்ணாமல் ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 9 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் சிங்கிள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. யான் ஓவர் 3 லூப்ஸையுமே வெளியே எடுக்கணும். 1 நெக்ஸ்ட் டைம் 2 நெக்ஸ்ட் yarn over 3. ஓகே, 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் குரோஷே. ஸோ yarn over பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. நெக்ஸ்ட் 2 லூப்ஸ் 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் டபுள் குரோஷே பண்ணியாச்சு. உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸ் சிங்கிள் குரோஷே பாருங்கள் எவ்வளோ சின்ன ஸ்டிச்சாக இருக்குது. இங்கே வரைக்கும் சிங்கிள் குரோஷே, அப்புறம் ஹாஃப் டபுள் குரோஷேயோட ஸ்டிச் வந்து லென்த்தியாக இருக்குது பாருங்கள். இது டபுள் குரோஷே. இப்போ நம்ம டாப் ஆஃப் த ஷூக்கு வந்திருக்கோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 4 5 இந்த டாப் 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 2 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ண போகிறோம் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும். 1 ஃபஸ்ட் டைம் டபுள் குரோஷே, சேம் ஸ்டிச்லேயே அகெயின் 1 more டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் டபுள் குரோஷே. அகெயின் சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. third time 2 times double crochet in the same stitch. Fourth time 2 times double crochet, 1 same stitch 2. Fifth time 2 times double crochet in the same stitch. Okay, one two three four 5. இப்போ நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறத அப்படியே ரிப்பீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 டைம்ஸ் டபுள் குரோஷே பண்ணோம்ல, அகெயின் இங்கே வந்து 1 டபுள் குரோஷே இந்த நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ். அடுத்த 5 ஸ்டிச்சஸில் 1 டைம் டபுள் குரோஷே. 1 2 3 4 5. அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த சைட் 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் 3 டைம்ஸ் ஹாஃப் டபுள் குரோஷே. 3 லூப்ஸையும் வெளியிடுங்க. 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் 9 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ணும்போது க்ரோஷேயில் வந்து கவுண்டிங் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக அந்த பேட்டர்ன் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பண்ணுங்கள். இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே இங்கே வந்து டேலி ஆகணும். இப்போ நமக்கு வந்து லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் மட்டும்தான் லெஃப்டாக இருக்கணும். பாருங்கள், லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். இது வந்து ஃபேக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது செயின் 1. கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாதீங்க. இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த ஃபேக் ஸ்டிச், இது செயின் 1. இது ரெண்டையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். இதுதான் நமக்கு லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்லையுமே 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 1 2 லாஸ்ட் ஸ்டிச் 1 2. ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நமக்கு இந்த ஃபேக் ஸ்டிச் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க. இது வந்து ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 1. ஸோ நேராக ஸ்டிச் மார்க் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ரவுண்ட் 2ஓட எண்டில் வந்து 52 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ரவுண்ட் 3க்கு போயிடலாம். ரவுண்ட் 3 ரொம்ப ஈஸி. செயின் 1 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 3ல் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே பண்ணால் போதும். ஸோ டோட்டலாக லாஸ்ட் ரவுண்டில் 52 ஸ்டிச்சஸ் இருக்கும். இந்த ரவுண்ட்லேயும் நமக்கு வந்து இந்த லாஸ்ட் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி இது ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 1. இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் மட்டும் நீங்கள் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். மற்றபடி எல்லா ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படியே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த ரவுண்டோட எண்டில் வந்து காமிக்கிறேன். 50 பண்ணியிருக்கிறேன், 51 52. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லாஸ்ட் ஸ்டிச்சில் இன்னும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். ஸோ 53 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஃபேக் ஸ்டிச், இது வந்து செயின் 1. ரவுண்ட் 3 வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ ரவுண்ட் 3 முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்ம வந்து ஷூவோட மேல் பார்ட் வந்து அப்படியே நம்ம ரைஸ் பண்ணிட்டு வர போகிறோம். ஓகே, இப்போ ரவுண்ட் 4 செயின் 1. சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. அந்த சேம் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் தான் டபுள் க்ரோஷே 2 டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா இந்த 2 ஸ்டிச்சை வந்து ஒரே ஸ்டிச்சாக ஆக்க போகிறோம் டபுள் க்ரோஷே ஸ்டிச் வச்சு. ஓகேவா, அதான் 2 ஸ்டிச்சஸ் டுகெதர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் டபுள் க்ரோஷே மாதிரியே நீங்கள் பண்ணுங்கள். டபுள் க்ரோஷேக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுப்போம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட் 2 லூப்ஸை எடுத்துக்கோங்க. அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டிச்சுக்கு போங்க. திருப்பி யான் ஓவர், யான் புல் பண்ணுங்கள். டபுள் க்ரோஷேயில் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. இப்போ 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் 3 லூப்ஸையும் எடுத்துடணும். இதுதான் டபுள் க்ரோஷே டுகெதர். பாருங்கள், இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஒரு ஸ்டிச் வந்திருக்கு நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் டபுள் க்ரோஷே. 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் வந்து டபுள் க்ரோஷே 2 ஸ்டிச்சஸ் டுகெதர். ஸோ யான் ஓவர் டபுள் க்ரோஷே மாதிரியே பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டாப். அப்புறம் யான் ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுங்க. ஸோ 3 லூப்ஸ், யான் ஓவர் 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்
5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் half double crochet. 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் half double crochet. 2 3 4 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் half double crochet. நெக்ஸ்ட் half double crochet together பண்ண போகிறோம். half double crochet together, ஓகேவா? half double crochet togetherக்கு yarn over பண்ணுங்கள், ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், yarn grab பண்ணுங்கள். இப்போ half double crochet என்ன பண்ணுவோம், ஃபுல்லாத்தையும் எடுத்துருவோம். இப்போ எடுக்காமல் திருப்பி yarn over பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn grab பண்ணுங்கள். 1 2 3 4 5 இந்த 5 லூப்ஸையுமே yarn over பண்ணி ஒரே டைமில் எடுத்துடணும். ஸோ half double crochet 2 together. இப்போ நெக்ஸ்ட் 1 double crochet பண்ணணும். நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸ்க்கு 1 2 3 4 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் மட்டும் டபுள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் 1 2 3 அந்த ரவுண்ட் 4 பண்ணிகிட்ருக்குறோம். ரவுண்ட் 4 5 அப்புறம் 6th ரவுண்டு தான். ஸோ இந்த ரவுண்டில் பாருங்கள் நமக்கு ஹைட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு ஃப்ரண்ட் சைட். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நம்ம வந்து இந்த சைட் பார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பார்ட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரூஷே டுகெதர் எக்ஸ்டெண்டட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரூஷே அப்படின்னு நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ டபுள் க்ரூஷே பண்ணுற மாதிரியே தான் பண்ணுவோம் எக்ஸ்டெண்டட் டபுள் க்ரூஷேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லூப்பை மட்டும் எடுப்போம். ஃபஸ்ட்டு 1 லூப் எடுப்போம், அப்புறம் 2 லூப் எடுப்போம், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 3 லூப் எடுப்போம். பாருங்கள் நம்ம ஹைட் வந்து இப்படி கூடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ண போகிறதில்ல, நான் வந்து டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் உங்களுக்கு பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் டுகெதர் பண்ண போகிறோம். அதுக்கும் ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி டபுள் க்ரூஷே பண்ணுவோம் அதே மாதிரி நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து 1 லூப் எடுங்க, அப்புறம் 2 லூப்ஸ் எடுங்க, அப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அகெயின் yarn ஓவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி yarn கிராப் பண்ணுங்கள். இங்கேயுமே ஃபஸ்ட்டு லூப் எடுங்க, அப்புறம் செகண்ட் லூப் எடுங்க. இப்போ 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸையுமே ஒரே டைம் எடுத்துடணும். ஸோ டபுள் க்ரூஷே டுகெதர் எக்ஸ்டெண்டட். ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் வந்து இப்படி வளையும், இதே மாதிரி பெண்டாக தான் செய்யும். இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் பண்ண போகிறோம். ஸோ yarn ஓவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் பண்ண போகிறோம். ஸோ yarn ஓவர். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு 1 லூப், அப்புறம் 2 லூப், அப்புறம் 2 லூப். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்லேயும் டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லூப், நெக்ஸ்ட் 2 லூப், நெக்ஸ்ட் 2 லூப். ஸோ 2 ஸ்டிச்சஸில் டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து டபுள் க்ரூஷே டுகெதர் எக்ஸ்டெண்டட். ஸோ yarn ஓவர். எக்ஸ்டெண்டட் பண்ண மாதிரியே 1 லூப் எடுங்க, அடுத்த லூப் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் yarn ஓவர். ஃபஸ்ட் லூப் எடுங்க, நெக்ஸ்ட் லூப், அப்புறம் 3 லூப்ஸ் இருக்கும், 3 லூப்ஸையும் எடுத்துருங்க. நெக்ஸ்ட் டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் டுகெதர் கிடையாது, வெறும் டபுள் க்ரூஷே எக்ஸ்டெண்டட் மட்டும். 1 லூப், 2 லூப், 2 லூப். நெக்ஸ்ட் டபுள் க்ரூஷே டுகெதர் எக்ஸ்டெண்டட். அதுக்கு வந்து yarn ஓவர், ஃபஸ்ட் லூப், செகண்ட் லூப், ஸ்டாப், அகெயின்
yarn over, first loop, second loop, 3 loopஸையுமே எடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் வந்து டபுள் குரோஷே எக்ஸ்டெண்டட், ஒரு ஸ்டிச்சில் டபுள் குரோஷே எக்ஸ்டெண்டட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் டபுள் குரோஷே எக்ஸ்டெண்டட், next double crochet together extended. Okay, so first 1 loop, அப்புறம் 2 loop stop, again first loop, next loop, 3 loops எடுக்கணும். next 1 double crochet in the next 4 stitches. அடுத்த 4 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் மட்டும் டபுள் குரோஷே, 1 நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே, ஃபோர்த் டைம் 1 டைம் டபுள் குரோஷே, நெக்ஸ்ட் half double crochet together, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணுங்கள், எல்லா லூப்பையுமே எடுங்க. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு 1 டைம் half double crochet, 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 5 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் half double crochet, நெக்ஸ்ட் டபுள் crochet 2 together, டபுள் crochet 2 together, எக்ஸ்டெண்டட்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக டபுள் crochet 2 together. நெக்ஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் டபுள் crochet, 1 2 3 next double crochet 2 together, double crochet 2 together, next last 2 ஸ்டிச்சஸில் வந்து ஒன் டைம் டபுள் crochet, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் ஒன் டைம் மட்டும் டபுள் crochet, 1 லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் crochet. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் 4ஓட எண்டில் நமக்கு வந்து 43 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 4 வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட் சைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 43 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ ரவுண்ட் 5 செயின் 1, சேம் ஸ்பேஸில் 1 டைம் half double crochet, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 16 ஸ்டிச்சஸ்க்கு வந்து ஒன் டைம் half double crochet, 16 ஸ்டிச்சஸ்க்கு ஒன் டைம் half double crochet, 1 2 3 4 5 6. ஃப்ரெண்ட்ஸ் 16 ஸ்டிச்சஸ்க்கு வந்து half double crochet பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 15th டைம் half double crochet, 16th டைம் half double crochet. ஸோ இதெல்லாமே நம்ம சைடு வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து பண்ண போகிறோம். இப்போ வந்து டபுள் crochet டுகெதர் எக்ஸ்டெண்டட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டபுள் crochet டுகெதர் எக்ஸ்டெண்டட், ஃபஸ்ட் லூப் எடுங்க, செகண்ட் லூப் எடுங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஃபஸ்ட் லூப், செகண்ட் லூப், 3 லூப்ஸையுமே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ்க்கு டபுள் crochet எக்ஸ்டெண்டட், நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்கு வந்து டபுள் crochet எக்ஸ்டெண்டட். 1 ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்,
double crochet extended. Next வந்து double crochet together extended. Okay, double crochet together extended 1, okay. Next double crochet together extended பண்ண பிறகு next 2 stitchesக்கு double crochet extended one first stitch, again next stitch la double crochet extended, next double crochet together extended. Okay, together நால இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. again first loop, second loop, 3 loops. இப்போ next 17 stitchesக்கு வந்து one time half double crochet. okay, next வந்து 17 stitchesக்கு one time half double crochet 1, 2, 3, 4, 5, 16, 17. so stitch marker remove பண்ணுங்க. first stitch la hook insert பண்ணி yarn grab பண்ணி slip stitch. okay friends, இப்போ நம்ம round 5 வந்து முடிச்சாச்சு. ஷூ வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட் round 6 வந்து நம்ம பண்ணிடலாம். chain 1, first stitchல one time single crochet, first stitchல one time single crochet, stitch marker place பண்ணிக்கோங்க. next 14 stitchesல one time single crochet, next 14 stitchesல one time single crochet 1, 2, 3, 13, 14 stitches வந்து one time single crochet பண்ணியாச்சு. இப்போ next வந்து single crochet 2 together. so first single crochet பண்ற மாதிரி yarn grab பண்ணிக்கோங்க. single crochet 2 together extended. ஓகேவா, so grab பண்ணிட்டு first loop மட்டும் எடுங்க. next again next stitchல hook insert பண்ணி yarn grab பண்ணுங்க. again one loop மட்டும் எடுங்க. 3 loops இருக்கும், 3 loopsயுமே எடுத்துருங்க லாஸ்டா. next single crochet extended next 2 stitchesல. இப்போ single crochetனா எப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணிட்டு அப்படியே 2 loopsயும் எடுப்போம். single crochet extendedனா first loop எடுக்கணும், அப்புறம் next loop எடுக்கணும். okay, again next stitchலயும் single crochet extended தான். so first loop அப்புறம் next 2 loops. next single crochet together extended, hook insert பண்ணுங்க, first loop stop பண்ணிக்கோங்க. next இதுல hook insert பண்ணுங்க, first loop, 3 loopsயுமே எடுத்துருங்க. next friends, next வந்து என்ன பண்ணணும்னா இப்போ single crochet together, single crochet extended together. okay, single crochet extended together. friends, இதுக்கப்புறம் 15 stitchesக்கு வந்து one time single crochet, one time single crochet 1, 2, 3, 4, 5, 6, 7, 13, 14, 15. okay, 15 times single crochet பண்ணியாச்சு. first stitch hook insert பண்ணி எடுத்துக்கோங்க, hook insert பண்ணி slip stitch. இந்த ரவுண்டோட எண்ட்ல வந்து உங்களுக்கு 37 stitches இருக்கணும் friends. இப்போ round 7 இதுதான் வந்து லாஸ்ட் ரவுண்ட்.
ரவுண்ட் 7 செயின் 1 பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரவுண்ட். 37 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டூ 3 4 35 36 37. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட ஷூவோட ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. யானை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம ஹைட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷூவோட ஷேப் வந்து வரும். ஸோ யான் இதில் வச்சு ஹைட் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் டெய்ல வந்து தச்சிட்டனால இப்படி கட் பண்ணுறேன். ஸோ ஷூவோட பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த ஷூ வந்து நம்ம என்ன லெக்கு பண்ணியிருக்கோம்னா, இது லெஃப்ட் லெக் பண்ணியிருக்கோம், இது ரைட் லெக். நம்ம வந்து ஸ்ட்ராப் வந்து பண்ண பிறகு இங்கேருந்து இங்கே நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க இப்போ ஸ்ட்ராப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்ட்ராப் பண்ண போகிறோம். ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. செயின் 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 செயின்ஸ் போட்டுட்டு ப்ளஸ் செயின் 4 1 2 3 4 செயின்ஸ் போட்டிருக்கிறோம். இப்போ ஹூக்கில் இருந்து 4 செயின்ஸையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு 5th செயினில் ஒர்க் பண்ண போகிறோம். 1 2 3 4 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு 5th செயினில் 1 டைம் ட்ரிபிள் க்ரோஷே, 1 டைம் ட்ரிபிள் க்ரோஷே in 5th chain from the hook. Next the same stitchலே 1 டைம் double crochet. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் வந்து 1 டைம் டபுள் க்ரோஷே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஏன் 4 செயின் ஸ்கிப் பண்ணேன்னா, இது வந்து இந்த பட்டன் ஹோலுக்காக நான் ஸ்கிப் பண்ணேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பட்டன் இன்னும் கொஞ்சம் பெருசு, உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் போகாது, கரெக்டாக போகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 5 செயின்ஸ் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 or 6 செயின்ஸ் கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராப் வந்து அதிகம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டுட்டு 5 செயின்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஈச் செயினில் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் செயின்ஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரோஷே எண்டு வரைக்கும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராப். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச் 1 டைம் டபுள் க்ரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லென்த்தியாக டெய்ல் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஸ்ட்ராப் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோன்னு. ஸோ இது வந்து இந்த ஸ்ட்ராப் இங்கே வந்து அட்டாச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ராப் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் க்ரோஷே எக்ஸ்டெண்டட் டுகெதர் பண்ணியிருப்போம். இங்கெல்லாம் 1 டைம் டபுள் க்ரோஷே. இந்த டபுள் க்ரோஷே டுகெதர் எக்ஸ்டெண்டடுக்கு 1 2 3. ஓகே, 1 2 3 தேர்ட் ஸ்டிச்சில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள்.
கிராப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையுமே கொஞ்சம் அப்படி ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன இதே ஸ்டிச்சில் தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. அதில் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து இங்கே உள்ள விடுங்க. இந்த இடத்துல நம்ம பட்டன் மட்டும் தச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பீஸ் ஆஃப் yarn எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே ஒரு நாட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்யூராக அந்த இடத்துல இருக்கிறதுக்கு டைட்டாக ஒரு 2 நாட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம தச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து போ பண்ண போகிறோம். போ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் நிறைய ப்ராஜெக்டில் வந்து இந்த போ வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கிட்டி ஏர்பாட் பவுச்லேயுமே இந்த சேம் போ தான். நீங்கள் அதை பண்ணியிருந்தால் உங்களுக்கு இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. போ தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃப்ளார் வச்சுக்கலாம். வேறு க்ரியேட்டிவிட்டியாக நீங்கள் எந்த பீட்ஸ்னாலுமே முன்னாடி வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மினி போ பண்ணுறதுக்கு மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங். ஓகே, மேஜிக் சர்க்கிள் ஆர் மேஜிக் ரிங் ரொம்ப ஈஸி தான். செயின் 4, 1 2 3 4. ரிங்குள்ள 4 times triple crochet. 1 2 3 4. So 4 times triple crochet, chain 4, திருப்பியும் 1 2 3 4, same spaceலே slip stitch. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணணும். என்னதுன்னா செயின் 4 போட்டுக்கோங்க. 1 2 3 4. 4 times triple crochet ரிங்குள்ளேயே 1 பண்ணிட்டேன், 2 3 4. 4 times triple crochet. Next chain 4, 1 2 3 4, same spaceலேயே slip stitch. ரொம்பவே சிம்பிளான போ ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நீங்கள் நிறைய கலர்ஸ்லலாம் பண்ணி கிளிப்ஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த சென்டர் ஆஃப் த சர்க்கிளோட டெய்லை பிடிச்சி இழுத்தீங்கன்னா போ வந்து அழகாக க்ளோஸ் ஆயிரும். யானை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லென்த்தியான டெய்ல் கட் பண்ணிவிட்டு அப்படியே போ கூட wrap பண்ண ஆரம்பிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ளூ வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இது வரைக்கும் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஃபெவிக்விக் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லாத்தோடையும் இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த க்ளூ வந்து B7000 நம்ம ஷாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது. வெளியே உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே இது வந்து அவைலபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் நமக்கு ரொம்ப நாளும் வருது, நல்லா நீட்டாகவும் நமக்கு வந்து பேஸ்ட் ஆகிடுது. அவ்வளோதான், நம்மளோட 2 to 3 year old கிட் ஷூ வந்து நம்ம பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.